ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சைனா கிராஸ் செய்ய போகிறேன். அது பேர் வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது 10 கிராம் பேக்கெட்டு. ஆனால் நான் செய்ய போகிறது 5 கிராம் தான். இதில் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எவ்வளோ தேவையானதுக்கோ அவ்வளோ செய்யலாம். அது ஒரு பேக்கெட்டுக்கு நீங்கள் 1 லிட்டர் பால் தேவைப்படும். நான் பாலில் செய்யலை. இது வந்து நான் வந்து லுங்குவும் தேங்காய் தண்ணிலையும் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. கட் பண்ணி ஊற வச்சு அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து நல்லா கலரி விடுங்க. அதை ஃபுல்லாக அந்த கடல் பாசி வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். கலரிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சே பண்ணுங்கள். நல்லா இதாக 1/2 கப் சர்க்கரை போடுறேன். அதை போட்டு நல்லா கலரி விடுங்க. அது போட்டதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே தண்ணி எடுத்து வச்சிட்டேன். தேங்காய் தண்ணி பாருங்கள். தேங்காய் தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது, அது போட்டுடுறேன். சும்மா 1/4 கிளாஸ் தான் போடுறேன். நீங்கள் எவ்வளோனா கூட போடலாம். 1/2 கிளாஸ் கூட போடலாம். நான் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். லுங்கு போட்டேன். சும்மா ஒரு 2 லுங்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சோண்டு தான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு அது ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்ஜா விதை அதை கொஞ்சம் போட்டுறேன். சப்ஜா விதை குளிர்ச்சி ரொம்ப நல்லது. இந்த லுங்கு தேங்காய் தண்ணி இந்த சப்ஜா விதை இந்த கடல் பாசியும் ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப நல்லதுக்கு. ஏன்னா நல்லா குளிர்ச்சி. வயிற்றுக்கு வந்து புண்ணுகின்னு இருந்தாலும் நல்லா ஆறும். ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது கடல் பாசி செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், ஆறிடுச்சு நல்லா. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லுங்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஏதோ நினச்சி ஜெல்லி மாதிரி இருக்கும்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. கொடுத்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.